ஹே காய்ஸ், இப்போ ஹாட் டாபிக்கா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு தெரியுமா? என்ன செய்கிறார் விஜய்? கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்காவுடைய லீடரான விஜயுடைய அடுத்த மூவ் என்ன? தனியா நிக்கிறது பெட்டரா இல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சா எலெக்ஷன்ல ஓரளவுக்கு சீட் ஜெயிக்க முடியும்? அடுத்து அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? இதை தெரிஞ்சுக்க பலரும் ஆர்வமா இருக்காங்க. இப்ப இருக்க சூழல பாக்குறப்போ மக்களுக்கு அவர் மேல இருக்க கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சூழ்நிலை சரியில்லாம போனதுனாலயோ இல்ல வேற ஏதாச்சும் காரணங்கள்னாலயோ இப்படி சம்பவங்கள் நடக்கிறது சகஜம்தான் யோசிக்கிற அளவுக்கு மக்களுடைய மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவுல இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு வீடியோ கால்ல பேசினது, அவங்களுக்கு உதவித்தொகையை சீக்கிரமா கொடுத்ததுன்னு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சு நடந்துக்கிட்டது பலருக்கும் பிடிச்சு போச்சு. பல கட்சிகள் அவர் கூட கூட்டணி வச்சா நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைக்கும்னு கூட நினைக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் உடைய முதல் ஓட்டை ஈஸியா அவர் வாங்கிடுவாருன்னு நம்புறாங்க. அதனாலேயே விஜயுடைய முடிவை பலரும் ஆவலா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். கூட்டணிக்குள்ள சிக்கிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவங்க எவ்வளவு சீட்டு தருவாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு காத்திருக்கணும். சப்போஸ் தைரியமா தனிச்சு நிக்க முடிவெடுத்துட்டா பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியாம போனா கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் டிஃபரன்ஸை உருவாக்க முடியும். அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. உங்களுக்கு வர கூட்டம் ஓட்டா மாறுதா இல்லையாங்கிற அந்த இடத்துல தான் எல்லாமே முடிவாகும். சோ மக்கள் விரும்புற ஒரு தலைவரா, மாற்றத்தை கொண்டு வர ஒரு லீடரா தலைவர் விஜய் இந்த முடிவை எடுக்கணுங்கிறது அவருடைய தொண்டர்களினுடைய ஆசை. மாற்றத்தை விரும்புற சில பொதுவான மக்களுடைய ஆசையும் இதுதான். ஆக்டர் விஜய்க்கு ஓட் பண்ணாம தலைவர் விஜயுடைய கொள்கைகளுக்காக ஓட் போடுற மக்கள் வந்தா தான் மக்கள் விரும்புற ஆட்சி அமையும். தலைவர் விஜய் அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து இனிவர காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டா கரூர்ல நடந்த மாதிரியான நிகழ்வுகளை தடுக்கலாம். எல்லாரும் மாதிரி நம்மளுமே அவருடைய கூட்டணியை பத்தின முடிவுக்காக தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.